கோவை ராமநாதபுரம் சந்திப்பில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்தித்த 30 ஆண்டு கால நண்பர்கள் இருவர் சாலை விபத்தில் உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மருதூர் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் மற்றும் அவரது நண்பரான பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த விக்டர் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் ராமநாதபுரம் சிக்னலை கடக்கும் போது சிங்காநல்லூரிலிருந்து வந்த டிப்பர் லாரி அவர்கள் மீது மோதியது. இதில் செல்வராஜ் மற்றும் விக்டர் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். ராமநாதபுரம் சந்திப்பில் கிட்டத்தட்ட 6 மாதங்களாக பாதாள சாக்கடை பணிகள் முடிக்கப்படாததால் அங்கு அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே நடந்த சாலை விபத்தில் 1.5 வயது குழந்தை உட்பட 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியைச் சேர்ந்த நடராஜ் அபிராமி தம்பதியினர் தங்களது ஆண் குழந்தை சோம் குகன் மற்றும் உறவினர்களான கவிதா மற்றும் பிரபாகரனுடன் ஹோசூர் அருகே உள்ள பேய்ச்செட்டிப்பள்ளி அருகே சென்றபோது டிப்பர் லாரி ஒன்று மரத்தின் மீது மோதி பிறகு கார் மீது மோதி உள்ளது. இதில் 1.5 வயது குழந்தை சோம் குகன் மற்றும் கவிதா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்தில் மற்ற மூவரும் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.